நல்ல சுவையான சிம்பிளான பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன், தோலும் சீவி எடுத்திருக்கேன், காயை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தோல் மறிச்சு கூட நம்ம பண்ணலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம எடுத்ததை கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அதில் நான் பீர்க்கங்காயம் தோலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 2 வரமிளகாயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வணங்கிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு, நல்லா தோலாக சுருங்கி நல்லா கலரும் மாறிடுச்சு. இதில் தேங்காய் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு புளி நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு மெஸ்ஸி லேடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.